ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணோமே, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ ரிமெம்பர் மீ? டு யூ ரிமெம்பர் மீ? ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்கிறது. ஸோ டு யூ ரிமெம்பர், உனக்கு ஞாபகம் இருக்கா? மீ என்ன, நீ ஞாபகம் வச்சிருக்கியா? டு யூ ரிமெம்பர் மீ, என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? ஓகேவா? எனக்கு அவனை ஞாபகம் இல்லை, எனக்கு அவனை ஞாபகம் இல்லை, யாருன்னு எனக்கு அவன் ஞாபகம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிம். ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிம். ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிம் அப்படின்னா எனக்கு அவனை ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இங்கே யாரை வேணாலும் கேட்கலாம். நீ இங்கே யாரை வேணாலும் கேட்கலாம். எல்லாரும் அதே தான் சொல்லுவாங்க. நான் சொன்னதே தான் எல்லோரும் சொல்லுவாங்க. நீங்கள் யாரை வேணால் கேட்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கேன் ஆஸ்க் எனி ஒன் ஹியர். யூ கேன் ஆஸ்க் எனி ஒன் ஹியர். யூ கேன் ஆஸ்க் அப்படின்னா நீ கேட்கலாம். எனி ஒன், யாரை வேணாலும். ஹியர், இங்கே. நீ இங்கே யாரை வேணாலும் கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் எனி ஒன் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் திடீர்னு அங்கே போயிட்டேன். நான் திடீர்னு அங்கே போயிட்டேன். நான் அங்கே போகிறதா பிளானே இல்லை, திடீர்னு அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் ஆஃப் அ சடன் ஐ வெண்ட் தேர். ஆல் ஆஃப் அ சடன் ஐ வெண்ட் தேர். ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னா திடீர்னு. ஐ வெண்ட், நான் போயிட்டேன், போனேன். தேர், அங்கே. திடீர்னு நான் அங்கே போனேன். ஆல் ஆஃப் அ சடன் ஐ வெண்ட் தேர். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். திடீர்னு அவங்க இங்கே வந்தாங்க. திடீர்னு அவங்க இங்கே வந்தாங்க சொல்லலாம் இல்லை, திடீர்னு அவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் ஆஃப் அ சடன் தே கேம் ஹியர். ஆல் ஆஃப் அ சடன் தே கேம் ஹியர். ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னா திடீர்னு. ஓகேவா? அவங்க, தே, கேம் அப்படின்னா வந்தாங்க. கம்னா வரது, கம்மோட பாஸ்டன்ஸ் கேம். அவங்க வந்தாங்க. ஹியர், இங்கே. அவங்க திடீர்னு இங்கே வந்தாங்க. ஆல் ஆஃப் அ சடன் தே கேம் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், திடீர்னு அவன் என்ன கேட்டுட்டான். திடீர்னு அவன் என்ன கேட்டுட்டான். அவன் என்னை கேட்க மாட்டான்னு நினச்சேன், திடீர்னு அவன் என்னை கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் ஆஃப் அ சடன் ஹி ஆஸ்ட் மீ. ஆல் ஆஃப் அ சடன் ஹி ஆஸ்ட் மீ. ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னா திடீர்னு. ஹி ஆஸ்ட், அவன் கேட்டான். மீ, என்ன, அவன் திடீர்னு என்னை கேட்டுட்டான். ஆல் ஆஃப் அ சடன் ஹி ஆஸ்ட் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ யூ ஒர்க் ஹியர். ஐ நோ யூ ஒர்க் ஹியர். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். யூ ஒர்க், நீ வேலை பார்க்குறேன்னு. ஹியர், இங்கே. நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ யூ ஒர்க் ஹியர். ஸோ இதுவே, நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியுமா? நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டஸ் ஹீ நோ ஐ ஒர்க் ஹியர். டஸ் ஹீ நோ தட் ஐ ஒர்க் ஹியர். டஸ் ஹீ நோ அப்படின்னா அவனுக்கு தெரியுமா? தட் அப்படிங்கிறது இங்கே ஹைடாக இருக்குது. ஓகேவா? ஸோ தட்டுன்னு நம்ம சேர்த்து தட்டுன்னு சொல்லலாம், சொல்லாமலும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் தட்டு இல்லாமலும் சொல்லலாம். ஓகேவா? டஸ் ஹீ நோ தட் ஐ ஒர்க் ஹியர். டஸ் ஹீ நோ அப்படின்னா அவனுக்கு தெரியுமா? தட் ஐ ஒர்க் ஹியர், நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ யூ ஒர்க் ஹியர். ஐ டோன்ட் நோ யூ ஒர்க் ஹியர். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. யூ ஒர்க் ஹியர், நீங்கள் வேலை பார்க்குறேன்னு, நீங்கள் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ யூ ஒர்க் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா. நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோன்னு வரும். ஸோ தெரியாதா அப்படின்னா அந்த டோன்ட் ஃபஸ்ட்டில் வந்துடணும். டோன்ட் யூ நோ தட் ஐ ஒர்க் ஹியர். டோன்ட் யூ நோ தட் ஐ ஒர்க் ஹியர். டோன்ட் யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியாதா. தட் ஐ ஒர்க் ஹியர், நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா. டோன்ட் யூ நோ தட் ஐ ஒர்க் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியும். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
He knows that I work here. He knows that I work here. He knows அப்படின்னா அவனுக்கு தெரியும். That I work here. நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியும். He knows that I work here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்குமே தெரியாது. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்குமே தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்காவது தெரியுமா? நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்காச்சும் தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does anyone know that I work here? Does anyone know that I work here? Does anyone know அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? That I work here. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். ஸோ இது எல்லா சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு that I work here இந்த ஃப்ரேஸ் மாறலை. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளது அவனுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியாதா. ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் that I work here அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகவே இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ளது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இங்கே எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு. நீ இங்கே எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just do what you came here for. Just do what you came here for. Just do அப்படின்னா அதை மட்டும் பண்ணு. What you came here for. இங்கே எதுக்காக வந்தியோ, இங்கே எதற்காக, what for அதான் வரும். ஸோ வாட்டுக்கு இது சென்டரில் மற்ற சென்டென்ஸ் வந்துட்டு ஃபார் நெக்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ வாட் ஃபார் அப்படின்னா எதற்காக. யூ கேம் ஹியர் இங்கே வந்தியோ, நீங்கள் எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு. ஜஸ்ட் டூ வாட் யூ கேம் ஹியர் ஃபார். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் மீ. தட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் மீ. தட் இஸ் குட் அப்படின்னா அதுதான் நல்லது. ஃபார் யூ உனக்கும், அண்ட் மீ எனக்கும், உனக்கும் எனக்கும் அதுதான் நல்லது. தட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா. அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Didn't he tell you anything? Didn't he tell you anything? Didn't he tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொல்லலையா. Didn't அப்படின்னா நெகட்டிவாக கேட்குறோம். ஸோ முன்னாடி சொல்லலையான்னு தான் கேட்குறோம். அதனால didn't வந்திருக்கு, ஓகேவா? ஸோ didn't he tell you அவன் உன்கிட்ட சொல்லலையா. anything எதுவும், அவன் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் கண்டிப்பாக உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கணும். அவன் கண்டிப்பாக உன்கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்கணும். நீ பொய் சொல்கிற, அவன் எதுவுமே சொல்லலைன்னு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He must have told you something. He must have told you something. He must have told you அப்படின்னா அவன் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். சம்திங் ஏதோ, அவன் உன்கிட்ட கண்டிப்பாக ஏதோ சொல்லியிருக்கணும். He must have told you something. ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தீரும். இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தீரும். இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இந்த பிரச்சனைலாம் எப்போ தான் தீரும் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? When will this problem be solved? When will this problem be solved? When will this problem be solved அப்படின்னா இந்த பிரச்சனை எப்போ தீரும், ஓகேவா? இந்த பிரச்சனை இன்னும் 2 நாளில் தீர்ந்துடும். இந்த பிரச்சனை இன்னும் 2 நாளில் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This problem will be solved in 2 days. This problem will be solved in 2 days. This problem அப்படின்னா இந்த பிரச்சனை. will be solved அப்படின்னா தீர்ந்துடும். in 2 days 2 நாளில். இந்த பிரச்சனை இன்னும் 2 நாளில் தீர்ந்துடும். This problem will be solved in 2 days. ஸோ நெக்ஸ்ட் ஒன். உங்கள் 2 பேருக்கும் இடையில இருந்த பிரச்சனையை யார் தீர்த்து வச்சா. உங்கள் 2 பேருக்கும் இடையில இருந்த பிரச்சனையை யார் தீர்த்து வச்சா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Who solved the problem between you two? Who solved the problem between you two? Who solved the problem அப்படின்னா யார் பிரச்சனையை தீர்த்தா. எந்த பிரச்சனையை? between you two உங்கள் 2 பேருக்கும் இடையில இருந்த பிரச்சனையை. Who solved the problem between you two உங்கள் 2 பேருக்கும் இடையில இருந்த பிரச்சனையை யார் தீர்த்தா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இந்த வயசுலையும் இவன் அவ்வளோ ஜாலியாக இருக்கான். இந்த வயசுலையும் இவர் அவ்வளோ ஜாலியாக இருக்கார் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
He is having fun at this age. He is having fun at this age. He is having fun அப்படின்னா அவர் ஜாலியாக இருக்கார். At this age, இந்த வயசுலையும் இவர் ஜாலியாக இருக்கார். He is having fun at this age. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அந்த வயசில் நாங்கள் ஜாலியாக இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் ஜாலியாக இருந்தோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We had fun at that age. We had fun at that age. We had fun அப்படின்னா நாங்கள் ஜாலியாக இருந்தோம். At that age, அந்த வயசில் நாங்கள் ஜாலியாக இருந்தோம். We had fun at that age. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே நீ ஜாலியாக இருப்பியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you have fun there? Will you have fun there? Will you have fun அப்படின்னா நீ ஜாலியாக இருப்பியா? there அங்கே நீ ஜாலியாக இருப்பியா? Will you have fun there? நான் அங்கே ஜாலியாக இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அவன் கூட ஒரு சின்ன பிரச்சனை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have a small problem with him. I have a small problem அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. with him அவன் கூட எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா I have a small issue with him. இஷ்யூனாலும் ப்ராப்ளம்னாலும் ஒன்று தான். I have a small problem or issue with him, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏன் நீங்கள் 2 பேரும் பேசிக்க மாட்டீங்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have any problem with him? அப்படின்னா உனக்கு எது பிரச்சனையா? with him அவன் கூட. உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவன் கூட உனக்கு ஏதாவது பிரச்சனையா? Do you have any problem with him? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have any problem with him. அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. with him அவன் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் நாங்கள் 2 பேரும் பேசுகிறதில்ல. எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறதில்ல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have a small problem with him. That is why he doesn't talk to me. I have a small problem with him. எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. That is why அதனால தான் he doesn't talk to me. அவன் என்கிட்ட பேசுறதில்ல. Or we can say I have a small problem with him. That is why we don't talk to each other. I have a small problem with him. That is why we don't talk to each other. ஓகேவா? we don't talk to each other அப்படின்னா நாங்கள் 2 பேரும் ஒருத்தவங்க பேசிக்கிறதில்ல. எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு மட்டும் எப்படி எல்லாமே சுலபமாக கிடைக்கிது? அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How do you get everything so easy? உனக்கு எப்படி எல்லாமே கிடைக்குது? get அப்படின்னா கிடைக்கிறது. ஸோ how do you get உனக்கு எப்படி கிடைக்குது? everything எல்லாமே. so easy ரொம்ப சுலபமாக. உனக்கு எப்படி எல்லாமே ரொம்ப சுலபமாக கிடைக்குது? how do you get everything so easy? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எதுவுமே சுலபமாக கிடைக்காது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't get anything so easy. அப்படின்னா என்னால் எனக்கு கிடைக்காது, என்னால் வாங்க முடியாது. anything எதையுமே. so easy ரொம்ப சுலபமாக. எனக்கு எதுவுமே ரொம்ப சுலபமாக கிடைக்காது. I don't get anything so easy அப்படின்னும் சொல்லலாம். I can't get anything so easy அப்படின்னும் சொல்லலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன பண்ணுனான்னு உனக்கு சீக்கிரமே தெரிய வரும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will know soon what he did. அப்படின்னா உனக்கு தெரிய வரும். soon அப்படின்னா சீக்கிரமா.
வாட் ஹீ டிட் அவன் என்ன பண்ணான்னு உனக்கு சீக்கிரமே தெரிய வரும். யூ வில் நோ சூன் வாட் ஹீ டிட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன பண்ணுனேன்னு அவனுக்கு தெரிய வராது. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not know what I did. He will not know அப்படின்னா அவனுக்கு தெரிய வராது, அவன் தெரிஞ்சுக்க மாட்டான். What I did நான் என்ன பண்ணுனேன்னு அவனுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன பண்ணுனேன்னு அவளுக்கு தெரியுமா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னா, டோன்ட் யூ ஹாவ் ஃபெய்த் ஆன் தெம் அப்படின்னா உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆன் தெம் அவங்க மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி உனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, no one will tell you about this அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. about this இதை பற்றி உனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. no one will tell you about this. நெக்ஸ்ட் ஒன், உன் இஷ்டத்துக்கு அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, you can't go there whenever you want. you can't go there அப்படின்னா உன்னால் அங்கே போக முடியாது. whenever you want உனக்கு எப்போல்லாம் போகணுமோ அப்போல்லாம் அங்கே போக முடியாது, உன் இஷ்டத்துக்குலாம் அங்கே போக முடியாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன், நான் உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, I will not leave you alone here. I will not leave you அப்படின்னா நான் உன்னை தனியாக விட மாட்டேன். நான் இங்கே உன்னை தனியாக விட மாட்டேன். I will not leave you alone here. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.